வெல்கம் டு SAK அகாடமி. இன்றைக்கி நம்ம ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பைத்தானில் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து பைத்தான்லன்னு கிடையாது, C++, ஜாவா, பைத்தான், வாட் எவர் மேபி. ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க்கை வந்து உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை வந்து நம்ம ஒரு பிளாக்ஸ் ஆஃப் கோட் மூலயமா நம்ம வந்து ரிப்பீட்டடாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது. இன்னும் நம்ம டீட்டெயில்டாக இதை வந்து சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு 5 நம்பர்ஸ்க்கு வந்து ஆவரேஜ் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த 5 நம்பர்ஸோட இன்புட்டை வந்து வாங்கிட்டு அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுப்பேன். ஃபஸ்ட்டு அதோட டோட்டல் வந்து நான் கால்குலேட் பண்ணணும், அடுத்து அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸோட டிவைட் பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமை வந்து நம்ம பிரேக் பண்ணி ஒரு செட் ஆஃப் கோடாக, ஒரு பிளாக் ஆஃப் கோடாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஃபங்க்ஷன் எப்பப்பெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம். கால் பண்ணும்போது ஆல்ரெடி டிஃபைன்டு தான் உள்ளுக்குள்ளே. ஸோ நம்ம கால் பண்ணும்போது ஈஸியாக நம்ம வந்து திருப்பி டிஃபைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நமக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பில்ட்இன் ஃபங்க்ஷன் அண்ட் அனதர் ஒன் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். அதில் பில்ட்இன் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ப்ரிண்ட்டு, லென்த்து, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரிண்ட் நம்ம பண்ணுறது, லென்த் கால்குலேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம பில்ட்இன் ஃபங்க்ஷன் அப்படின்ற இதில் வந்து வரும். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னா உங்களுக்கு நீங்களாக ஒரு ஃபங்க்ஷனை ஓனாக டிஃபைன் பண்ணுறது தான் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். அதுக்கு வந்து நம்ம டெஃப் அப்படின்ற கீவேர்டை வந்து நான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் உள்ளுக்குள்ளே யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா அதுக்குள்ளே நான் வந்து இன்புட்ஸ் வந்து பாஸ் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து பராமீட்டர்ஸாக உள்ளே வந்து அந்த ப்ராக்கெட்குள்ளே நீங்கள் வந்து இன்புட்ஸை வந்து பாஸ் பண்ண முடியும் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே பேரந்திசிஸ் மூலியமா. ஸோ இப்போ நான் வந்து டெஃப் க்ரீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். க்ரீட் அப்படின்றது ஃபங்க்ஷன் நேமு. உள்ள பேரந்திசிஸ்குள்ளே நான் வந்து பராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன், அதாவது இன்புட் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஹலோ நேம் அப்படின்னும் போது ஹலோ வாட் எவர் அபி ஆர் வாட் எவர் நேம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் வந்து பராமீட்டர்ஸும் இந்த டெஃப் அப்படின்ற கீவேர்டும் தான் வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பராமீட்டரில் வந்து நீங்கள் பராமீட்டர் கொடுக்காமையும் இருக்கலாம், ஆல்ஸ் மோர் பராமீட்டர்ஸ் 1 2 3 4 இந்த மாதிரி நிறைய பராமீட்டர்ஸும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனில் டேட்டா பாஸ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் வந்து பராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் டிஃபால்ட் பராமீட்டர் வேல்யூஸும் வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏ அப்படின்னு சொல்லி ஒரு பராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எந்த வேல்யூவும் நான் மென்ஷன் பண்ணல. பி அப்படின்றதுக்குள்ளே ஒரு டிஃபால்ட் வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ டிஃபால்ட் வேல்யூ எதுக்கு மென்ஷன் பண்ணுறோன்னா, சப்போஸ் நமக்கு வந்து நம்ம எதுவும் இன்புட் கொடுக்காத பட்சத்தில் அந்த டிஃபால்ட் வேல்யூவை வந்து ஃபங்க்ஷன் உங்களுக்கு வந்து எடுத்துக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த டிஃபால்ட் வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணுறோம். அடுத்து வந்து ஃபங்க்ஷன் கால். ஒரு ஃபங்க்ஷனை நம்ம ஆல்ரெடி இப்போ வந்து டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது அந்த ஃபங்க்ஷனை நம்ம வேறு எங்கேயாவது நமக்கு வந்து கோடில் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து ஃபங்க்ஷன் கால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம ஒரு 2 வேல்யூஸை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம், 2 வேல்யூஸை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வேல்யூ ரிட்டர்னாக வேணும். இப்போ a+b 3+5 அப்படின்னா நமக்கு வந்து 8 அப்படின்ற வேல்யூ வேணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வேல்யூ திருப்பி அனுப்பணும் அப்படின்றதுக்காக தான் ரிட்டர்ன் அப்படின்ற இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், டிஃபைன் பண்ணுறோம். மாதிரி மல்டிபிள் வேல்யூஸையும் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஒரு வேல்யூ மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மல்டிபிள் வேல்யூஸும் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து ஸ்கோப் அண்ட் வேரியபிள்ஸ் இருக்குது. வேரியபிள்ஸை வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து லோக்கலாக தான் நமக்கு இருக்கும் அண்ட் லிமிட்டட் ஸ்கோப்பாக ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போ நம்ம அவுட் சைட் த ஃபங்க்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால் த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு வேரியபிள் y = 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் மேலே வந்து x = 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற இந்த y அப்படின்ற வேரியபிளை வந்து என்னால் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் பிரிண்ட் பண்ண முடியும். இதே x = 10 அப்படின்னு சொல்லி நான் குளோபலாக கொடுத்துருக்க வேரியபிளை என்னால் த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் வந்து என்னால் டிஃபைன் பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும்.
இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் வந்து ஒரு கமெண்ட் லைன் நம்ம வந்து போட்டுக்கிறது வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்றத வந்து மற்றவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டாக் ஸ்ட்ரிங்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம் ஃபங்க்ஷனுக்கு. இப்போ நான் வந்து டெஃப் கால்குலேட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவரேஜ் வந்து கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ டெஃப் அப்படின்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷனை வந்து நான் கொடுத்துட்டேன். ப்ளஸ் அதோட நேம் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பராமீட்டர் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். லென்த் வந்து நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். லென்த் வந்து 0வா இருக்கா இல்லையா அப்படின்றது. ஏன்னா வந்து இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த கால்குலேட் ஆவரேஜில் நான் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணி அதை வந்து நான் டோட்டல் நம்பர்ஸோடு டிவைட் பண்ணணும், ரைட்டா? ஸோ இப்போ நான் வந்து இது 0வா இருந்தால் எனக்கு வந்து ஆன்சர் வந்து எனக்கு வந்து கரெக்டாக வராது. ஸோ ரிட்டர்ன் 0வாக தான் வரும். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட்டு 0வா இல்லையா, 0வா இருந்ததுன்னா ரிட்டர்ன் 0 அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு நம்ம கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து கால்குலேட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் நம்ம ஃபஸ்ட்டு சம்மை கால்குலேட் பண்ணுறோம். அடுத்து வந்து டோட்டல் லென்த்தை வந்து கால்குலேட் பண்ணுறோம். லென்த் வந்து 4ஆ, ஸோ 4 நம்பர்ஸையும் 4ஓட டிவைட் பண்ணி நம்ம வந்து ஆவரேஜை ரிட்டர்ன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்பர்ஸில் வந்து நம்ம இன்புட் வேல்யூஸ் வந்து கொடுக்குறோம். 5 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு வந்து ஆவரேஜ் கால்குலேட் ஆகி நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு நம்ம பார்த்த எல்லா கான்செப்ட்ஸ்க்கான ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு ஓனாக நீங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸை வச்சு நீங்கள் நிறையா வந்து நீங்கள் ப்ரோக்ராம்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்க்குறத விட நீங்கள் வந்து நிறையா ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து இன்னும் நல்லா புரியும். ஓகே, இதில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க, இதில் வந்து கால் பண்ணியிருக்காங்க, இதில் வந்து இவ்வளோ பராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து புரியும். புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்து உங்களால் ஓனாக வந்து உங்களால் எந்த ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் நீங்கள் வந்து எழுத முடியும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.